உங்களுக்கு வர ஒரு கனவு வேற ஒருத்தவங்களுக்கு நிஜமா நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றது தான் கிம் குடோக் இயக்குன ட்ரீம் அப்படிங்கிற கொரியன் படம். இந்த படத்துல ஹீரோ ஒரு காரை ஓட்டிட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணிடுவாரு. பட்டுன்னு கண்ணை திறந்து பார்த்தா அது கனவு அப்படின்னு அவருக்கு தெரியுது. ஆனா அதை கனவு அப்படின்னு அவரால் நம்ப முடியல. ஏன்னா அது அவ்வளோ ரியலிஸ்டிக்கா இருக்கு. கனவுல இவர் ஆக்சிடென்ட் நடந்த இடத்துக்கு போய் பார்க்குறாரு. அங்கே கண்ணாடி எல்லாம் உடஞ்சி போய் உண்மையாகவே ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அந்த ஆக்சிடென்ட் பண்ணது யாரு அப்படின்னு சிசிடிவியில் பார்க்கும்பொழுது ஹீரோயினோட முகம் அதில் தெரியுது. போலீஸ் வந்து அவங்கள கைது பண்ணும்பொழுது நீங்கள் ஆக்சிடென்ட் நடந்தது அப்படின்னு சொல்கிற நேரத்தில் நான் தூங்கிட்டு இருந்தேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஆனால் யாருமே அவங்க சொல்கிறத நம்ப மாட்டேங்கிறாங்க. ஆனால் ஹீரோவுக்கு மட்டும் தெரியும் தன்னுடைய கனவு நடந்தது ஹீரோயினுக்கு நிஜத்தில் நடக்குது அப்படிங்கிறது. இப்படி தொடர்ந்து 2-3 விஷயம் நடக்க ஹீரோ போய் ஹீரோயின் கிட்ட உண்மையை சொல்லிடுவார். அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நாட்டை டிஃப்ரெண்ட்டான ஸ்க்ரீன் பிளேயோட சொல்கிறது கிம் கிடோக்கோட ஸ்டைல். கனவு நிஜம் அப்படிங்கிறத தனியாகவும் காமிச்சு ஒன்றாவும் காமிச்சு சூப்பராக ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருப்பார் இவர். இந்த படத்துடைய ஹீரோ ஒரு ஜாப்பனீஸ் ஆக்டர், ஹீரோயின் ஒரு கொரியன் ஆக்டர். இந்த படத்தில் 2 பேரும் அவங்கவுங்க லாங்குவேஜில் தான் பேசியிருப்பாங்க. இங்கிலீஷ் சப்டைட்டில் பார்த்த எனக்கும் பெருசாக வித்தியாசம் தெரியல அப்படின்னாலும் கொஞ்சம் ஒத்து பார்த்தா அவங்க 2 பேரும் பேசுகிற டயலாக் வேற அப்படிங்கிறது புரியும். கனவுக்கும் சரி காதலுக்கும் சரி லாங்குவேஜ் முக்கியம் இல்லை அப்படின்னு கிம் கிடோக் முடிவு பண்ணியிருப்பாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் ஷூட் போயிட்டு இருக்கப்போ தான் படத்தோட ஹீரோயினுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடக்க அதனால டிப்ரெஷனான கிம் கிடோக் 2 வருஷம் எங்கே போனார்னே தெரியாமல் இருந்துச்சு. கிம் கிடோக் சினிமா வாழ்க்கையை இந்த படத்துக்கு முன்னாடி இதுக்கப்புறம் அப்படின்னு 2ஆக பிரிக்கலாம். 1998 2008 வரைக்கும் கிட்டத்தட்ட 15 படம் பண்ண கிம் கிடோக் இந்த படத்துக்கு அப்புறம் 12-13 வருஷம் ஆக்டிவாக இருந்தாலும் அவரால் 7-8 படம் தான் பண்ண முடிஞ்சுது. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஜானர் இருக்க இந்த படம் கிம் கிடோக்குடைய படங்களில் எனக்கு ரொம்பவே பிடிச்சது. இது எந்த ஓடிடிலையும் இல்லை, டோரண்ட்டை டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸை இந்த படம் கொடுக்கும்.